மகாபாரத கதை 16. உற்சாகம் அடைந்த அர்ச்சுனன் தனது ஒரு அம்பால் பீஷ்மரின் வில்லை முறித்தான். பீஷ்மர் வேறு அம்பை எடுத்தார். 8 திசைகளிலும் அம்புகளைச் செலுத்தி மறைத்தார். பல அம்புகள் அர்ச்சுனன் மேல் பாய்ந்தன. ஆனால் அர்ச்சுனனின் திறமை இயல்பாய் இல்லாததை கண்ணன் உணர்ந்தார். பீஷ்மர் மீது கொண்ட அன்பினால் அப்படி இருப்பதாய் எண்ணிய கண்ணன்தானே தாக்க எண்ணி தேரை நிறுத்தி ஆயுதம் ஏந்தி அவரை நோக்கி போனார். சுதர்சன சக்கரத்தைக் கையில் ஏந்தினார். இதைக் கண்ட பீஷ்மர் ஆனந்தம் அடைந்தார். கண்ணன் கையால் மரணமா? அதை வரவேற்கிறேன் என்று தூய சிந்தனை அடைந்தார். அர்ச்சுனன் கண்ணனின் செயல் கண்டு மனம் பதறி ஓடோடி கண்ணனிடம் சென்று காலை பிடித்துக் கொண்டு, நீங்கள் ஏன் ஆயுதம் ஏந்த வேண்டும்? நான் போரிடேன் என்ற உங்கள் சபதம் என்னவாயிற்று? என்னை உற்சாகப்படுத்த இச்செயலா? அப்படியாயின் இதோ புறப்பட்டேன், சினம் வேண்டாம் என வேண்டினான். கண்ணனின் ஆவேசம் தணிந்தது. பின் அவனின் காண்டீபம் இடியென முழங்கியது. யானைகள் சாய்ந்தன, குதிரைகள் வீழ்ந்தன, காலாட்படையினர் சரிந்தனர். மாலை நெருங்க அன்றைய போர் முடிவுக்கு வந்தது. 4ஆம் நாள் பீஷ்மர் வியாழம் என்ற வியூகத்தை அமைத்தார். 5 பனைகளை அடையாளமாக உடைய கொடியுடன் போர் புரிந்தார். அனுமானைச் சின்னமாகக் கொண்ட கொடியுடன் அவ்வனுமானின் பேராற்றலுடன் போரிட்டான் அர்ச்சுனன். அபிமன்யு போர் முனைக்கு வந்தான். அவனை பூரிசிரவசு, அஸ்வத்தாமா, சல்லியன் ஆகியோர் எதிர்த்து போர் புரிந்தனர். ஒரு புறம் பீமன் துரியோதனின் தம்பியர் எண்மரைக் கொன்றான். தன் கதையால் யானைகளை வீழ்த்தினான். பீமனின் மைந்தன் கடோத்கஜன் வெற்றி மேல் வெற்றி பெற்றான். துரியோதனின் வீரர்கள் சோர்ந்து போயினர், பலர் மாண்டனர். தம் மக்கள் மாண்டது குறித்து திருதராட்டின் மனம் கலங்கியது. 4ஆம் நாள் போர் நின்றது. பீஷ்மரைக் காணச் சென்ற துரியோதனன், நீங்களும் துரோணரும் கிருபரும் இருந்தும் என் தம்பியர் மாண்டனரே. பல வீரர்கள் உயிரிழந்தனர். பாண்டவர்கள் வெற்றியின் இரகசியம் என்ன? என்றான். இது குறித்து பலமுறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன். பாண்டவர்களுடன் சமாதானமாகப் போவதே நன்று என வற்புறுத்தியிருக்கிறேன். எங்கு கண்ணன் உள்ளாரோ அங்கு தர்மம் இருக்கிறது. எங்கு தர்மம் இருக்கிறதோ அங்கு வெற்றி இருக்கிறது. இப்போதும் காலம் கடந்து விடவில்லை. போரைக் கைவிட்டு அவர்களுடன் இணை. இல்லையேல் மீளாத்தியரில் ஆழ்வாய் என்றார் பீஷ்மர். துரியோதனன் இணங்கினான். இல்லை. 5ஆம் நாள் போர் பீஷ்மர் மகர வியூகம் வகுத்தார். வடிவத்தில் இது முதலைப் போல் இருக்கும். திருஷ்டத்தீமன் சியேன வியூகம் அமைத்தான். இது பருந்து போன்றது. பல ஆயிரம் பேர் மாண்டனர். துரியோதனன் துரோணரைப் பார்த்து, குருவே, நீர் பாண்டவர்களைக் கொல்லும் செயலில் ஈடுபடுங்கள். உம்மையும் பீஷ்மரையுமே நான் நம்பியுள்ளேன் என்றான். அதற்கு துரோணர், பாண்டவரிடம் பகை வேண்டாம் என ஏற்கனவே பலமுறை சொல்லியும் நீ கேட்கவில்லை. ஆயினும் என்னால் இயன்ற அளவு போரிடுவேன் என்றார். சாத்யகியும் பீமனும் துரோணருடன் சண்டையிட அர்ச்சுனன் அஸ்வத்தாமாவுடன் போரிட்டான். அபிமன்யு துரியோதனனின் மகன் லட்சுமணனுடன் போரிட்டான். கிருபர் தன் தேரை பாதுகாப்பாக வேறிடம் கொண்டு சென்றார். சூரியன் மறைய அன்றைய போர் முடிந்தது. 6ஆம் நாள் போரில் திருஷ்டத்தீமன் மகர வியூகம் அமைத்தான். பீஷ்மர் கிரோஞ்ச வியூகம் அமைத்தார். ஒருவருடன் ஒருவர் போர் புரிந்தனர். பீமன் அன்று சிறப்பாக போரிட்டான். பகைவர்களைக் கொன்று குவித்தான். துரியோதனன் பீமனுடன் போர் புரிய நெருங்கினான். அதைக் கண்ட பீமன், துரியோதனா, நீ இங்குத்தான் இருக்கிறாயா? உன்னைப் போர்க்களம் எங்கும் தேடி அலைந்தேன். என்றுடன் உன் வாழ்வு முடிந்தது என்று கூறி அவன் தேர்க்கொடியை அறுத்துத் தள்ளினான். பெரிய போருக்குப் பின் துரியோதனன் சோர்ந்து விழைந்தான். சூரியன் மறைய அன்றைய போர் நின்றது. 6ஆம் நாள் போரில் மயங்கி விழுந்த துரியோதனன் மயக்கம் தெளிந்து பீஷ்மரிடம் முறையிட்டான்.
எனது அச்சமும் சோர்வும் என்னை விட்டு அகவில்லை. உங்கள் உதவி இல்லையேல் எப்படி வெற்றி பெறுவேன் எனக் கெஞ்சிக் கேட்டான். பீஷ்மர் தன்னால் முடிந்த அளவிற்கு போரிடுவதாகக் கூறி பாண்டவர்களை எதிர்த்தார். துரியோதனன் உடலெங்கும் புண்பட்டு வருந்தினான். துரோணருக்கும் விராடன் மைந்தனுக்கும் நடந்த போரில் அம்மைந்தன் மாண்டான். ஒரு புறம் நகுலனும் சகாதேவனும் சேர்ந்து சல்லியனை எதிர்த்து போரிட்டனர். அவன் மயக்கம் அடைந்தான். பழைய பகையை தீர்த்து கொள்ளக் கருதிய சிகண்டி பீஷ்மருடன் போரிட்டான். கடுமையாய் இருந்த போர் சூரியன் மறைய முடிவுக்கு வந்தது. அன்று இரவு கிருஷ்ணருடைய வேணுகானம் புண்பட்ட வீரர்க்கு இதமாக இருந்தது. 8ஆம் நாள் போர் பீஷ்மர் மகர வியூகம் அமைத்தார். அது கடல் போல் காட்சி அளித்தது. நாச்சந்தி போன்ற சிறுங்கடக வியூகத்தை திருஷ்டத்யுமன் வகுத்தான். இது வலுவானது. பகைவரின் வியூகம் எதுவானாலும் அதைச் சிதறச் செய்யும் ஆற்றல் உடையது. வீமன் துரியோதனன் தம்பியர் எண்மரைக் கொன்றான். அது கண்டு துரியோதனனும் திருதராட்டிரனும் வருந்தினர். கௌரவர்கள் படை தோல்வி மேல் தோல்வி கண்டது. அன்று நடந்த போரில் பீமன் யானைப் படையை அழித்தான். கடோத்கஜன் வீரர்கள் பலரைக் கொன்றான். துரியோதனனை எதிர்த்து கடும் போர் செய்து அவன் தேரை அழித்தான். அவன் மார்பில் அம்புகளைச் செலுத்தினான். இரத்தம் பீரிட்டது. ஆயினும் துரியோதனன் கலங்காது நின்றான். கடோத்கஜன் போர் வலிமை கண்டு துரோணர் முதலானோர் கடோத்கஜனைத் தாக்கினர். பீமன் தன் மகனுக்கு உதவிட விரைந்தான். பீமன் மேலும் துரியோதனன் தம்பியர் எண்மரைக் கொன்றான். இதுவரை பீமன் துரியோதனன் தம்பியர் 24 பேரைக் கொன்றிருந்தான். இரவு வர அன்றைய போர் நின்றது. அபிமன்யுவும் போரில் பல வீரர்களைக் கொன்றான். திர்பதியின் புதல்வர்கள் ஐவரும் அபிமன்யுவுடன் சேர்ந்து அவனுக்கு துணை நின்றனர். அனைவரும் அலம்புசன் என்பவனுடன் போர் புரிந்தனர். அவனோ மாயப்போர் புரிந்தான். எங்கும் இருள் சூழும்படி அம்பு மழை பொழிந்தான். அபிமன்யு மாற்றுப்படையால் மாயையை விலக்கி அலம்புசனைத் தாக்கினான். அலம்புசன் போர்க்களம் விட்டு ஓடினான். துரோணருக்கும் அர்ச்சுனனுக்கும் போர் மூண்டது. குருவும் சீடன் என எண்ணவில்லை, சீடனும் குரு என எண்ணவில்லை. பின் பாண்டவர்கள் ஒன்று கூடி பாட்டனாராகிய பீஷ்மரை எதிர்த்தனர். ஆயினும் பீஷ்மரை அசைக்க முடியவில்லை. பாண்டவர்கள் முயற்சி தளர்ச்சி ஆனதை அறிந்து கண்ணன் சக்கரத்தை கையில் ஏந்தினார். பீஷ்மரை வீழ்த்த எண்ணம் கொண்டார். தம்மை நோக்கி பரந்தாமன் வருவது கண்டு பீஷ்மர், கண்ணா, என் உடலிலிருந்து உயிரைப் பிரித்து அப்புறப்படுத்த வேண்டுகிறேன் என வேண்டிக் கொண்டார். பரமனைத் தொடர்ந்து ஓடிய பார்த்தன் போர்க்களத்தில் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்ற கண்ணனின் பிரதிஜையை நினைவூட்டினான். சூரியன் சாய அன்றைய போர் முடிந்தது.